ஹலோ கைஸ், வெல்கம் டு நந்தினி பிரியா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி கீரை துவட்டல் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிரியாணி பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் இல்லாமல் பச்சை மிளகா வச்சு க்ரீன் கலர் பிரியாணி பண்ண போகிறோம். 2 வெங்காயம், 2 தக்காளி, 7 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, பீன்ஸ் கொஞ்சம், கேரட் கொஞ்சம். நீங்கள் மீல் மேக்கர் இருந்தால் கூட இதில் சேர்க்கலாம், சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய் விழுது அரைச்சி வச்சுக்கோங்க. 2 டம்ளர் அரிசி கழுவி ஊற வச்சுருக்கோம். புதினா கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கோம். இப்போது பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு நட்சத்திரப்பூ, ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இருக்க ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணி உரித்து வச்சுருக்கோம். பட்டை கிராம்புலாம் போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தக்காளி, பச்சை மிளகாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பச்சை பட்டாணி நான் ஆட் பண்ணுறேன். பச்சை பட்டாணி கொஞ்சம் நிறையாவே போடுறேன், என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் போடணும்னு அவசியம் இல்லை. நல்லா க்ரீனிஷாக வேணும்னா நீங்கள் மஞ்சத்தூள் போட வேணாம். அடுத்ததாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விழுது சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்து செய்யலாம். நான் என் மெத்தட் தேங்காய் விழுது சேர்த்து செய்வேன், சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தானே போட்டோம், இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அரிசி ஊற வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். நார்மலாக வீட்டில் சாதம் செய்வோம் இல்லையா, அந்த ரைஸில் தான் நான் பிரியாணி பண்ணுறேன். 1 டம்ளர் ரைஸ்க்கு 3 டம்ளர் தண்ணி. நம்ம 2 டம்ளர் ரைஸ் வச்சுருக்கோம். 6 ஊற்றணும், ஆனால் 1 குறைச்சி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் பிரியாணி குலையாமல் உங்களுக்கு கரெக்டாக வரும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக இருந்தால் பச்சை மிளகாய் 2 கீரி சேர்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒரு விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணுங்கள். கீரை துவட்டலுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு எடுத்துக்கோங்க. அரைக்கீரை எடுத்துருக்கோம். சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் 1-2 அரைச்சி எடுத்துக்கணும். பெரிய வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் சேர்க்கலாம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கீரை துவட்டல். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம 1-2 அரைச்சோம் இல்லையா சின்ன வெங்காயம், பூண்டு, அதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கீரை சேர்க்கலாம். இந்த கீரை துவட்டலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், அதுவே தண்ணி விடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சாப்பிட்டியா தஸ்? என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில்? சாப்பிட்டாச்சு. இங்கே அத்தை பிரியாணி பண்ணியிருக்கா, சாப்பிட்டு பார்க்குறியா? வெஜிடபிள் பிரியாணி.
நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மிதமான தீயில வேக வைங்க. அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்து இறக்குனா கீரை துவட்டல் ரெடி. சூப்பரா இருக்கு. கிரீன் கலர் இது சாப்பிட்டு பார்த்து ஜாலியா இருக்கு பாருங்க. என் பொண்ணும் எடுத்து சாப்பிட்றாங்க பாருங்க. அவங்களுக்கு அந்த பச்சை பட்டாணி ரொம்ப பிடிக்கும். இங்கே நீ சாப்பிட்டுக்கோ. எப்படி இருக்குன்னு சொல்லு சாப்பிட்டுட்டு. சூப்பரா இருக்கு. செமையா இருக்கு. செமையா இருக்கா? எப்படி இருக்கு சாய்?